ஒரு மகிழ்ச்சியான சின்ன நகரத்துல சோம்நாத் தன்னோட மனைவி சாந்தி அப்புறம் பையன் கவிராஜோட வாழ்ந்து வந்தாரு. சோம்நாத்தோட குடும்பம் சந்தோஷத்தோட நிறைஞ்சிருந்தது. அம்மா பாருமா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ என் கண்ணா செல்லமே, உண்மையிலேயே நீ எங்களுக்கு பெரிய பெருமையை கொடுத்துட்ட. இதே மாதிரி நீ நல்லா படிக்கணும், அப்புறம் படிச்சு முடிச்சு ஒரு பெரிய ஆபீசரா வரணும். இந்த குடும்பத்துல பணத்துக்கும் குறைவு இல்ல, சந்தோஷத்துக்கும் எந்த குறையும் இல்ல. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி கடவுள் எப்பவுமே யாருக்குமே நிறைஞ்ச பானையே கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் சாந்தியும் சோம்நாத்தும் யாரோ உறவுக்காரங்களை சந்திக்கிறதுக்காக இன்னொரு கிராமத்துக்கு போனாங்க. வீட்ல கவிராஜ் மட்டும் தனியா இருந்தான். பகலும் போயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. இந்நேரம் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கவிராஜுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. எப்பவுமே அவங்க அப்பா அம்மா இந்த சமயத்துக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி இருந்தும் கவிராஜ் வீட்டு வாசல்லையே உட்காந்து அவங்களுக்காக காத்துட்டு இருந்தான். பாதி ராத்திரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் சோம்நாத்தும் சாந்தியும் வீட்டுக்கு திரும்பி வரல. ரொம்ப கவலையோட இருந்த கவிராஜ் பக்கத்துல ஷாமு அங்கிள் வீட்டுக்கு வந்தான். அவன் அவங்க வீட்டு கதவை தட்டினான். என்னப்பா ஆச்சு? அப்பா அம்மா காலையிலேயே போயிட்டாங்க, சாயந்தரம் வந்துருவேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க யார் வீட்லயாவது தங்கி இருப்பாங்க? இல்ல மாமா, அப்பாவும் அம்மாவும் இப்படி செஞ்சதே இல்ல. அவங்க சாயந்தரம் ஆனதுமே வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரிப்பா கண்ணா, நாம 2 பேரும் போய் என்னன்னு பாப்போம். ஷாமு மாமா தன்னோட வண்டியை எடுத்தாரு. அப்புறம் கவிராஜ் அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டான். எந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க? நந்துகட். சரிப்பா, வா போலாம். ஷாமு பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்தாரு. அவங்க நந்துகட் கிராமத்துக்கு போய் சேரத்தா இருந்தாங்க. ஆனா வழியில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. அங்க ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷாமுவும் கவிராஜும் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது, கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அங்க நடந்ததா தெரிஞ்சது. அதை கேட்டதும் கவிராஜ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். பயப்படாதப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஷாமு கவிராஜை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஷாமு பேஷண்ட்டை பத்தி சொல்லி என்கொயரி பண்ணாரு. சோம்நாத் சாந்தின்னு எந்த பேஷண்ட்டும் கிடையாது. கவிராஜோட அப்பா அம்மா நல்லா இருக்காங்கன்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். சில பேர் இறந்தும் போயிட்டாங்க, நீங்க போய் மார்ஷரியில விசாரிங்க. ஷாமுவும் கவிராஜும் ரொம்ப பயந்துகிட்டே மார்ஷரிக்கு போனாங்க. பேர் என்ன? சோம்நாத், அப்புறம் சாந்தி. இதுல சைன் போடு. காலையிலக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு டெட் பாடி கிடைச்சிரும். கவிராஜ் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். ஷாமு கவிராஜுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா கவிராஜுக்கு தன்னோட உலகமே இருண்டு போயிடுச்சு. இந்த இரவு கவிராஜோட வாழ்க்கையில 2 இரவா மாறிடுச்சு. மறுநாள் காலையில சோம்நாத் அப்புறம் சாந்தியோட உடல் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிட்டாங்க. கவிராஜ் இப்ப சுய நினைவுலயே இல்ல. நேத்து வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு ராத்திரியில சிதறிடுச்சு. சில நாள் கடந்து போச்சு. கவிராஜ் தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டான். இப்ப அவன் ஒரு அனாதை ஆயிட்டான். அவனுக்கு தன்னோட அம்மா அப்பாவோட ஞாபகம் அதிகமா வந்தது. அவனோட எந்த உறவும் அவனை பாத்துக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்கல. அதனால இப்ப அவன் தன்னைத்தானே கவனிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. கவிராஜ் ஒரு தாபாவில வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சான். தாபாவோட ஓனர் கவிராஜுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு, அப்புறம் செய்யற வேலைக்கு கூலியும் கொடுத்தாரு. கவிராஜோட வாழ்க்கை என்னமோ ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா அவன் சந்தோஷமா இல்ல. இந்த வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு யாருமே இல்ல. என்கிட்ட யாருமே பேச மாட்டேன்றாங்க. யாருக்கு என் மேல அக்கறை இல்ல. என் மேல அன்பு காட்ட யாரும் இல்ல. உயிரோட இருக்கிறதுக்கு பதிலா செத்து போறதே எவ்வளவோ மேல். கவிராஜ் தானும் செத்து போகணுன்ற எண்ணத்தோட மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் மலையில இருந்து குதிக்க தான் இருந்தான். அப்ப அவன் முன்னாடி ஒரு தேவி தோன்றினாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது கவிராஜ். ஏன் பண்ணக்கூடாது? என் வாழ்க்கையில இன்னும் என்ன மீதம் இருக்கு? என்ன பாத்துக்க வேண்டிய என்னோட அம்மா அப்பாவையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. இப்ப நான் சாப்பிடறதுக்கு கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. கவிராஜ், உன்னோட அப்பா அம்மாவை என்னால உனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா என்னால உனக்கு ஒரு வரத்தை நிச்சயமா கொடுக்க முடியும். நல்லா யோசிச்சு ஒரு வரம் கேளு. கவிராஜ் யோசிச்சுட்டு சொன்னா, என்ன இந்த கிராமத்து ஜனங்களும் சொந்தக்காரங்களும் எதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா, என்கிட்ட பணம் காசு எதுவும் இல்ல. அதனால எனக்கு எப்படிப்பட்ட வர வேணும்னா, என்கிட்ட பணம் காசு எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் என் கூடவே இருக்கணும். அம்மா, எனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுங்க.
நான் எந்த பொருளை தங்கமாக்கணும்னு நினைக்கிறேனோ அது மாறிடணும். தத்தாஸ்து. தெய்வம் கவிராஜுக்கு வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ கவிராஜ் சந்தோஷமா இருந்தான். அவனோட வாழ்க்கை இனிமேலாவது மாறும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சான். கவிராஜ் தன்னோட வீட்டு வாசலுக்கு போனான். முதல்ல நான் இந்த வீட்டையே தங்கமா மாத்திடுறேன். என் விருப்பம் என்னன்னா இந்த வீடு தங்கமா மாறிடணும். அப்புறம் கவிராஜ் இப்படி சொன்ன உடனே அவனோட உடைஞ்சு போன வீடு தங்கமா மாறிடுச்சு. அவனோட வீடு மட்டும் இல்ல, உள்ள இருந்த எல்லா பொருட்களும் தங்கமா மாறிடுச்சு. அடேங்கப்பா, என்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு! நான் பணக்காரர் ஆயிட்டேன். இப்ப கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன பார்க்க இங்க வருவாங்க. அப்புறம் அதே மாதிரி ஆயிடுச்சு. கவிராஜோட அந்த தங்க வீடு மத்தவங்க கண்ணை பறிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கவிராஜ் கிட்ட எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஏன்பா கண்ணா, என்னப்பா இதெல்லாம்? சில மணி நேரத்துல உன்னுடைய வீடு தங்கமா எப்படி மாறுச்சு? அதுவா மாமா, எனக்கு வரம் கிடைச்சிருக்கு. நான் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் என்னால தங்கமா மாத்த முடியும். இத கேட்டதும் ஜனங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முணங்கிக்கிட்டாங்க. அப்படி அது உண்மைன்னா நமக்கு கிடைச்ச இந்த வரத்தை இந்த முழு நகரத்துக்கும் பயன்படுற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி நீ செஞ்சின்னா நீங்க எங்க எல்லாருக்கும் தெய்வமா இருப்பீங்க கண்ணா. எல்லாரும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா நான் இப்ப என்ன செய்யணும்? இந்த முழு நகரத்தையும் தங்கமா மாத்திரு. எல்லாருடைய ஏழ்மையும் போயிடும். அப்புறம் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க மாமா, என்னோட இந்த நகரம் முழுக்க தங்கமா மாறிடணும்னு நான் விருப்பப்படுறேன். கவிராஜ் இப்படி சொன்ன உடனே மெல்ல மெல்ல மொத்த நகரமும் தங்கமா மாறிடுச்சு. இது உண்மையிலேயே அற்புதம். நன்றி கண்ணா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனங்க ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அட தங்க வீடு, நாமெல்லாம் பணக்காரங்களாயிட்டோம். ஐயோ கடவுளே, இது ஒரு சொர்க்கம். எல்லாரும் தங்கத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வயசான அம்மாவை தவிர. அந்த வயசான அம்மா ரொம்ப வருத்தத்தோட கவிராஜ பார்க்க வந்தாங்க. நீ என்ன காரியம் பண்ணிட்ட கண்ணா? நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். இல்லப்பா கண்ணா, இங்க பாரு, சாப்பாடும் குடிக்கிற தண்ணீரும் கூட தங்கமா மாறிடுச்சு. நாம மனிதர்கள் உணவும் குடிக்க தண்ணியும் இல்லாம எப்படி வாழ முடியும்? இப்படி இருந்தா இந்த நகரமே அழிஞ்சு போயிடும்பா. நான் இதை யோசிக்கவே இல்லையே. நான் இந்த ஜனங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க என் மேல பாசத்தை காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதனால நான் இந்த நகரத்தை முழுக்க தங்கமா மாத்திட்டேன். இப்ப பழையபடி எல்லாத்தையும் மாத்திடுப்பா கண்ணா. அம்மா, இது என் கையில இல்லையேம்மா. நான் விருப்பப்பட்டதை தங்கமா மாத்துறதுக்கான வரம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? வாழ்க்கையில எனக்கு பணத்துக்கான குறை எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய அன்பு கிடைக்கும்னு நினைச்சேன். நான் இப்படி பண்ணிட்டேனே. அந்த வயசான அம்மா அந்த கடவுளா மாறிட்டாங்க. நீ உன்னோட தவறுகளை உணர்ந்துட்ட கவிராஜ். வாழ்க்கையில பணத்தை விட அதிகமான அன்பும் அப்புறம் உனக்கு ஆதரவும் தேவை. இப்ப நான் உனக்கு கொடுத்த வரத்தை நானே திரும்பி வாங்கிக்கிறேன். இந்த நகரமும் பழையபடி மாறிடும். அப்புறம் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். உனக்கு வாழ்க்கையில எப்பவும் அன்பும் அப்புறம் ஆதரவும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உன்னோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷத்தோட நிறைஞ்சிருக்கும் கவிராஜ். கவிராஜ் அந்த அம்மனை வணங்கினா அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஷாமு அங்கிளை தவிர மத்தவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கண்ணா, எனக்குன்னு எந்த வாரிசும் இல்ல. நீ என் பிள்ளை மாதிரி. அப்படி நீ விருப்பப்பட்டினா நான் உன்னை தத்தெடுக்க விருப்பப்படுறேன்பா. கவிராஜோட கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. எந்த அன்பும் ஆதரவும் அவனுக்கு தேவைப்பட்டுச்சோ அது அவனுக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. கவிராஜுக்கு தன்னோட குடும்பம் கிடைச்சிருச்சு.